என்னது, இவர் பிரெயினை திருடிட்டாங்களா? இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்ட உடனேவே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரெயினை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படும் போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். யார் பிரெயினாக இருக்கும், ஏன் திருடினாங்க, எதுக்காக திருடினாங்க, இப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் என் மைண்டில் ரொம்பவே பாப்பப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரோட நேம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அவர் வேறு யாரும் இல்லைங்க, வேர்ல்டு மோஸ்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். அவரோட பிரெயினை தான் திருடி இருக்காங்க. அவரோட பிரெயினை 30 இயர்ஸாக காணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்ணையும் சேர்த்தே திருடிட்டாங்க. பாவம் சார் அந்த மனுஷன். நமக்காக அவர் மூளையை கசக்கி எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காரு. கடைசியில் அவர் மூளையவே நம்மளை கண்டுபிடிக்க வச்சிட்டிங்களேயா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1955 இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா pathologist டாக்டர் தாமஸ் ஹார்வே ஐன்ஸ்டீனோட உடம்புல இருந்து அவரோட பிரெயினை திருடிடுறாரு. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா அந்த பிரெயினை வச்சு தாமஸ் ஹார்வே என்ன பண்ணியிருப்பாருன்ட்டு? தாமஸ் ஹார்வே கிட்ட கேட்டப்போ ஏன் ஐன்ஸ்டீனோட மூளையை நீங்கள் திருடினீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு தாமஸ் ஹார்வே என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலேயே ஐன்ஸ்டீன் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஜீனியஸ். ஸோ மற்றவங்க மூளையை கம்பேர் பண்ணும்போது ஐன்ஸ்டீனோட மூளையில் அப்படி என்ன தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஐன்ஸ்டீனோட மூளையை நான் திருடினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இவர் மூளையை எடுத்து வச்சு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேவே அந்த மூளையை பீஸாக கட் பண்ணியிருக்காரு. ஒரு பீஸ் இல்லை, 2 பீஸ் இல்லை, மொத்தமாக 240 பீஸ் போட்டிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளையை வச்சு. இந்த எல்லா பீஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் கூலர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாரு. இதை வச்சதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் யாருக்குமே தெரியாமல் இவர்கிட்ட தான் இருக்குது அவரோட மூளையை. போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எவ்வளவோ தேடுறாங்க. ஆனால் இந்த மூளை யார்கிட்ட இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ஹார்வே இந்த மூளையை வச்சு அப்படி என்ன தான் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காருங்க. என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நார்மலான ஹியூமன் பிரெயின் பார்த்தீங்கன்னா 1.3 kg இருக்கும். பட் நாம் எல்லாருமே நினச்சிருப்போம் இவர் ரொம்ப சயின்டிஸ்டாக, இவரோட மூளை கண்டிப்பாக ஒரு 1.5 kg இருப்போம்னு தான் எல்லாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவரோட பிரெயினோட வெயிட் 1.2 kg தான் இருந்துச்சு. நார்மலாக இருக்கிறதோட 100 கிராம் கம்மியாக தான் வேறு இருந்துச்சு. இந்த பிரெயின் ஹார்வே கிட்டே இருக்குன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1985 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1955 ஐன்ஸ்டீன் இறந்துருக்காரு. 1985 இவர்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 30 வருஷமாக அதை ரொம்ப பாதுகாத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளையை எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபிலாடெல்ஃபியான்ற இடத்துல. அது எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. இதுக்காகவே ஒரு மியூசியமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாருமே போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட்டு கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் சரி யூஎஸ்ஏல மட்டும்தான் பிரெயின் மியூசியம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தேட தான் தெரிஞ்சு இந்தியாவிலேயே பல இடத்துல பிரெயின் மியூசியம் இருக்குன்ட்டு. மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே இருக்குது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரெயின் மியூசியம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெங்களூர் தாங்க. மோர் தென் 400 பிரெயின்ஸை அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இந்தியாவில் லார்ஜஸ்ட் பிரெயின் மியூசியம் பார்த்துட்டோம். அடுத்தது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பிரெயின் மியூசியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தாங்க இருக்குது. இந்தியாவில் 400னா அங்கே 3000 பிரெயின்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்காவில். உங்களுக்கு அறிவோ அறிவுனே? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு. நான் வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், என்ன மச்சான் ஐன்ஸ்டீனை பற்றி மட்டும்தான் பேசுவேன், என்னை பற்றிலாம் பேச மாட்டியா? என்ன மச்சான் சொல்கிறா, உன்னை பற்றி என்ன பேசணும்னு நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு, ஐன்ஸ்டீனுக்கும் மூளை கம்மி, எனக்கும் மூளை கம்மின்னு தான் என் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. டேய், ஐன்ஸ்டீனோட மூளை வெயிட் கம்மிடா, உன் மூளை வளர்ச்சியே கம்மின்னு வாங்கடா அவங்களாம் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் ஐன்ஸ்டீனை பற்றி நிறையாவே படிச்சிருப்போம், நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் வாட்சிங்.